என்னோடய பேர் மென்மொழி. நான் வந்தவாசிலேருந்து பேசுகிறேன். நான் 2008ஆம் வருடம் ஈஷா யோகா பயிற்சி முடித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பாத யாத்திரை வராங்க. சென்னை டு கோயம்புத்தூர் வழியாக கோயம்புத்தூருக்கு போகிறாங்க சிவனடியார்கள் எல்லாம். அது எப்படின்னா ஆதியோகி, முதல்ல ஆதியோகி மட்டும் தேர் இழுத்துட்டு வந்தாங்க. ஒரு 40 பேர் இருக்கோம் அந்த டீமில். இப்போ பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களையும் சேர்த்து இழுத்துட்டு அவங்க நடந்தே போகிறாங்க. சும்மாவே நடக்கிறது கஷ்டம். ஆனால் பார்த்திங்கன்னா ஆதியோகியும் 63 நாயன்மார்களையும் சேர்ந்து இழுத்துட்டு போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, அடுத்து வந்தவாசில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க எங்கள் ஊரில். ஸோ இதுக்காக நான் ஒரு கடந்த 7 வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். 2019, 20 வந்து அந்த ஃபுல் ஆக்டிவிட்டியுமே நான் எடுத்து பார்த்தேன். அவங்களுக்கு வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறது, அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு சில திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் நைட்டு உணவு அரேஞ்ச் பண்ணுறது, மறுபடியும் காலை அபிஷேகம் பார்த்து முடிக்கிறது, எல்லாமே கூட இருந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ கடந்த 5 வருஷமாக வந்து லோக்கலில் வந்து சில அண்ணாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. வாலண்டியர்ஸ் கிடையாது, இவங்க வேறு சிவனடியார்கள் 63 நாயன்மார்கள் டீமில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அக்கா சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் உடம்பு முடியலையேக்கா, நீங்கள் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியோகி வராங்க நம்ம ஊருக்கு, ஆனால் எனக்கு என்ன போச்சுன்னு என்னால் இருக்கவே முடியல. அண்ணா சொல்லுவாங்க, உங்களுக்கு உடம்பு முடியனாலும் பரவாயில்ல, அந்த டீமோட நான் சும்மா வந்து நில்லுங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சும்மாலாம் நிற்க முடியாது. நம்ம அங்கே இருக்கிற செயலை ஒரு பாதி செயலாவது நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வந்து பொருளுதவியும் பண்ணுறோம். அந்த இந்த வந்தவாசியில் பார்த்திங்கன்னா வாலண்டியர் சப்போர்ட் வந்து ரொம்ப குறைவு. ஸோ நான் ஒரு ஆள் தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். பக்கத்து ஊர்லேருந்து ஒரு அண்ணா மட்டும் வருவாங்க. அவங்களும் ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ சத்குருக்கிட்ட சில நேரம் புலம்பியிருக்கேன், நானே செய்யணுமா சத்குரு, நானே எல்லா கை காசும் போடணுமா, இப்படிலாம் கூட நான் புலம்பியிருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு சத்குரு வேறு ஒரு வழியில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கான்ட்ரிபியூஷனாக கொடுத்துருக்குறாங்க சில அண்ணாங்கள்லாம். இது எப்படின்னா, என்ன என்ன வேணால் நடக்கட்டும், எனக்கு பணம் செலவாகட்டும், இல்லை உடல்நிலை சரியில்லாமல் போகட்டும், அதையும் தாண்டி நம்ம ஒரு பெரிய சக்தியோட தொடர்பில் இருக்கும்போது இது ஒரு பெரிய ஆன்ம பலத்தை எனக்கு கொடுக்குது. இதை நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் இது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே லோக்கலில், பரவாயில்ல, அந்த சிவனுக்கு தொண்டு செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இது எல்லாருக்குமே வந்து அமைஞ்சிடாது அப்படின்வாங்க. நிறைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். ஏதோ ஒன்று நடக்கட்டும், பணம் செலவாகட்டும், இல்லை உடல்நிலை மோசமாக கூட இருக்கட்டும், ஆனால் சிவனை வந்து சிவனையும் 63 நாயன்மார்களையும் அவங்க வந்து இவ்வளோ தூரம் நடந்துட்டு போகிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. அவரோட பெருமையை உலகுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதில் நம்ம ஒரு துளியாக நிற்கிறோம். இது ஒரு பெரிய வரமாக நினைக்கிறேன். நன்றி.